உங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப நேரம் அடுப்பு கிட்ட நிக்கவும் வேண்டாம், குயிக்காவும் முடிஞ்சிடும், டேஸ்டாவும் இருக்கும். நல்ல புளிப்பான மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்ல பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதும் ஒரு வடிகட்டியில போட்டு நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு பாத்திரத்துல 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த வடிகட்டி எடுத்து அதுல போட்டு இருக்கிற எல்லா பல்ப்பையும் அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சியில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதை, இது மூணுத்தையும் போட்டு முதல்ல கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு 4 கருவேப்பிலை, 2 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா நரப்பா பொடி பண்ணி எடுத்து அதை தனியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த மாங்காய் ஜூஸ், அதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல ஒரு கொதி விடுங்க. நல்லா அது கொதிச்சு வர்றப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை காய வச்சு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம முதல்ல அரைச்சு வச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பெரட்டி கொடுத்துட்டு இந்த ரசத்தோட சேர்த்துட்டீங்கன்னா அட்டகாசமான மாங்காய் ரசம் தயார். கொஞ்சமா கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ சூடான சாதத்துல இந்த ரசத்தையும் விட்டு 1 டீஸ்பூன் நெய்யையும் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். இது உங்களுக்கு அன்பை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.